குறிப்பாக நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இன்றைய நாள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூனேரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பொன்னாவளி என்கிற கிராமத்தில் அங்கிருக்கின்ற முருகை கற்களை தோண்டி எடுப்பதற்காக அரசாங்கம் கங்கணம் கட்டி நிற்கின்றது. அதற்கு ஒரு தமிழ் அமைச்சர் தன்னுடைய வேட்டியை மடித்து கட்டியபடி கல்லை தோண்டுவதற்கு மிக கவனமாக இருக்கிறார். வயநாட்டில் ஏற்பட்ட இந்தியாவினுடைய கேரள மண்ணிலே வயநாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இயற்கையின் அனர்த்தம் என்பதை செயற்கையாக செய்வதற்கு அந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும் பொன்னாவளி கிராமத்திலே காத்திருக்கிறார்கள். இது மிக மோசமான எவ்வாறு நடைபெறப் போகிறது என்று 370 நாட்கள் அந்த வலைப்பாடு கிராஞ்சி வேரவில் பகுதிகளில் வாழுகிற மக்கள் அந்த முருகை கற்களை தோண்டக்கூடாது என்று அதனுடைய இயற்கையை பாதுகாப்பதற்காக இயற்கை வழியிலே போராடி வருகிற அந்த மக்களுடைய போராட்டம் ஒரு வருடமும் 5 நாட்களையும் கடந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள். அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற உயர்ந்த ஜனாதிபதியிலிருந்து இந்த சபை வரையும் பல தடவைகள் சொல்லப்பட்டும் எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதுதான். இதே நேரம் நான் இன்னொரு விடயத்தையும் பதிவு செய்கிறேன். நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே 6 வருடங்கள் கைக்குழந்தைகளோடு இரவும் பகலும் 6 வருடங்களுக்கு முதல் கௌதாரி முனையிலே இருந்த மக்கள் போராடினார்கள். அந்த இயற்கையாக இருக்கின்ற மண்மேடுகளை அள்ளாதீர்கள், அது இயற்கை, எங்கள் மண்ணுக்குரிய பாதுகாப்பு அரண். நாங்கள் 2700 வருஷங்களுக்கு மேலாக இலங்கையிலே தொடர்ந்து வாழுகின்ற ஒரு மனித இனம் வாழுகின்ற, அதிலும் தமிழினம் வாழுகின்ற கௌதாரி முனை என்கிற பூநகரி மண்ணினுடைய ஒரு பிரதேசத்தை வரைபடத்தில் இருந்து இல்லாமல் செய்வதற்காக அங்கிருக்கின்ற மண்ணை அள்ளுவதற்கு நீதித்துறையே அனுமதி வழங்கி இருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள். அந்த நீதியின் தராசு எந்த பக்கம் இருக்கிறது? இந்த மண், இந்த இயற்கையினுடைய பக்கங்களிலே இந்த மக்களுடைய எண்ணங்கள் 6 ஆண்டுகள் நடைபெற்ற வழக்கு, 6 ஆண்டுகளாக போராடிய மக்கள், குழந்தைகளோடு வயோதிபர்கள், பெண்கள் இரவும் பகலும் மறித்து இயற்கைக்காக போராடினார்கள். அந்த மண்ணை காப்பாற்ற போராடினார்கள். அவர்கள் அந்த மண்ணை சாப்பிடவில்லை, அல்லது அந்த மண்ணை அவர்கள் அள்ளவில்லை, அவர்கள் அந்த மண்ணுக்கு மேலே வீடு கட்டவில்லை. அந்த இயற்கையை வைத்திருங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், இது எங்களுடைய பூர்வீக சொத்து, இது எங்கள் மண்ணுக்குரியது என்பதை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதை தாண்டி இலங்கையினுடைய நீதித்துறை என்பது தன்னுடைய அந்த கண்கள் கட்டப்பட்ட நீதி தராசினூடாக அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிற செய்தி, நீ அழிக்கப்படுவாய், உன் மண் அள்ளப்படும், உன்னுடைய முருகை கற்கள் தோண்டப்படும், நீ இந்த மண்ணில இருந்து அகற்றப்படுவாய், நீ இயற்கையோடு வாழ முடியாது என்பதை இலங்கையினுடைய நீதித்துறை சொல்கிறதா?